ஹாய் ஹலோ வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம ஆர்சிசிபி ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஆர்சிபி எப்படி ஒர்க் ஆகுது, ரியலாகவே இப்போ எதனா லீக்கேஜ் கரண்ட் எதனா போச்சுன்னா இந்த ஆர்சிபி வந்து ட்ரிப் ஆகுமா ட்ரிப் ஆகாதா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபி அப்புறம் எம்சிபியோட கம்பேரிசனும் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம ஆர்சிசிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா இதோட ஆர்சிசிபியோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன் நியூட்ரலில் இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி அவுட்புட்டில் நம்மளுக்கு சப்ளை வந்து ரிட்டர்ன் வரணும். இப்போ ஃபேஸ் இதில் போயிட்டு ஒரு சப்ளை ஒரு லோடுக்கு போயிட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் சப்ளை இதில் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ட்ரிப் ஆகாது இருக்கும். அதே இன்னும் இந்த நியூட்ரலில் வந்து வேற எங்கேயும் அவுட்புட் எடுத்துகிட்டு போச்சுன்னா இந்த ஆர்சிசி வந்து ட்ரிப் ஆகிடும். இதனால பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்துன்னா ப்ரொடெக்ஷன் ஆகிடும். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் ரன்னிங்கில் கொடுக்கும்போது எங்கன்னா ஷார்ட் ஆயிருந்தால் கூட அது தீயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் சப்ளை எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான் ஆர்சிபி வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். மற்றபடி இல்லை எங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் எங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் லீக்கேஜ் கரண்ட் ஆச்சுன்னா இது வந்து ட்ரிப் ஆகிடும். அதே மாதிரி ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட அந்த குறிப்பிட்ட கரண்ட்டு வந்தால் மட்டும்தான் இது ட்ரிப் ஆகும். மற்றபடிக்கு இது வந்து ட்ரிப் ஆகாது. அதே மாதிரி ஏன்னா லீக்கேஜ் கரண்ட் ஆகுனா உடனே இது ட்ரிப் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் ஆல்ரெடி வயரிங் பண்ணி இப்போ எங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆர்சிசி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போது இதில் ட்ரிப் ஆகலனாலும் என்னோட மெயின் ஆர்சிசி வந்து ட்ரிப் ஆகிடும். நான் ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நான் காட்டுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 போல் ஆர்சிசிபி. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி அதே மாதிரி நியூட்ரல் சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது எங்கள் ஆர்ஒய்பி நான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆர் ஃபேஸ் மட்டும், அதாவது ஏதோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை மட்டும் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இதில் இன்புட் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து இதே மாதிரி நியூட்ரல் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இது ஒர்க் ஆகும் சிங்கிள் ஃபேஸ்க்கு. 3 ஃபேஸ்னால் 3 ஃபேஸ் கரண்ட் நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவுட்புட் கரண்ட்டு ரிட்டர்ன் வரணும் நியூட்ரலில். அப்படி வந்தால் மட்டும்தான் ட்ரிப் ஆகாது இருக்கும். மற்றபடிக்கு இது ட்ரிப் ஆகிடும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ப்ராப்பராக கனெக்ஷன் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு வாட்டி இன்ப்ராப்பராக நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் ஆகுது இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்புட் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிட்ட அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் மார்க்ஸ் இருக்குது. நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்புட் வந்து ஃபேஸ் சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இனிமேல் சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆஃப் பொசிஷனில் பண்ணிவிட்டு எம்சிபி இப்போ வந்து சப்ளை வந்து நம்மளுக்கு வருது. அதே மாதிரி இதோடைய இந்த எம்சிபியோடைய அவுட்புட் எடுத்து மட்டும் நான் இன்னொரு லேம்ப் சர்க்யூட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சப்ளையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நியூட்ரல் சப்ளை நம்ம லைன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நியூட்ரல் ஃபேஸு இப்போ நான் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நியூட்ரல் வந்து நான் கனெக்ட் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நான் ஷார்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் எங்கன்னா போச்சுன்னா நம்மளுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லை. அதுக்காக தான் நான் இப்படி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு. இப்போ ஃபேஸ் நியூட்ரல், இது வந்து நியூட்ரல், இது வந்து ஃபேஸு. நம்ம கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ இன்னும் நான் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போது இதோட அவுட்புட்டில் நம்ம சப்ளை வராது. எம்சி வந்து நான் இப்போ ஆர்சிசி வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா நான் டெஸ்டிங் பண்ணுறேன். டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகாது. ஏன்னா சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகலை. சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும். இப்போ சர்க்யூட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் டெஸ்ட் பண்ணி நான் அனுப்புனா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து லைட் எரியுது. இப்போ வந்து நான் எதனா டெஸ்டிங் இப்போது இந்த டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஃபேஸ் டெஸ்டிங்கு. 3 ஃபேஸ் டெஸ்டிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போது 3 ஃபேஸும் ஒன்றா ஷார்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன 3 ஆர்ஒய்பி அதே மாதிரி நியூட்ரல் இது 3 ஒன்றா ஷார்ட் ஆனால் மட்டும் தான் ட்ரிப் ஆகும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸு. சிங்கிள் ஃபேஸில் எதனா லீக்கேஜ் கரண்ட் அந்த மட்டும் தான் ட்ரிப் ஆகும். ஏன்னா ஃபேஸ் லைன் கரண்ட்டுன்றதுனால ஏதாச்சும் குறிப்பிட்ட லைன் கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 0.3 ஆம்ஸ் அந்த குறிப்பிட்ட கரண்ட் எங்கன்னா லீக்கேஜ் ஆச்சுன்னா இது வந்து ட்ரிப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லைனில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில்
இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் சப்ளைக்கு நியூட்ரல் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியுது. இப்போ இதுவே நான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு நியூட்ரல் லைட்டுன்னு போய் சப்ளை கொடுத்தோன்னா இப்போது இது மூலிமா தான் இந்த லைட் வந்து நம்மளுக்கு எரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகின்னு இருக்குது. இப்போ இதுவே நான் வந்து நியூட்ரல் சப்ளை இன்னொரு வேறு எங்கேயோ இருக்கிற நியூட்ரல் லைட் போய் கனெக்ட் பண்ணேன்னா இது வந்து மொத்தமாக ட்ரிப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ லைட் வந்து நார்மலாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதுவே எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த சுவிட்ச் பாக்ஸில் இப்போ எனக்கு வர எக்ஸ்சேஞ்ச் பாக்ஸில் நான் நியூட்ரல் சப்ளையில் நான் கனெக்ட் பண்ணுறேன். நியூட்ரல் சப்ளை நான் கனெக்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் வந்து இதில் வந்துட்டு இருக்கு ஆர்சிசிபிக்கு. ஆனால் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு எங்கேயோ லோட் எடுக்கலான்னு நான் போகிறேன். இப்போ நான் வேறு எங்கேயோ லோட் எடுக்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனே வித்தின் செகண்டில் ட்ரிப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உடனே ட்ரிப் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி வந்து நான் ஒர்க் ஆகும். இதே இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை இன்புட் சப்ளை வந்து ஃபேஸ் லைன் இதில் எடுத்துன்னு இருக்கும் நம்ம லைட்டுக்கு. ஆனால் நியூட்ரல் சப்ளை வந்து நான் வேறு எங்கேயும் இருக்கிற நியூட்ரலில் போயிட்டு நான் சப்ளை எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகலை. பட் லைட்டுக்கு எங்கேருந்து சப்ளை அவுட்புட் போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி வந்து வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபியை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது யூஸ் பண்ணாலையும் பண்ணலனாலையும் நம்ம ஒர்க் ஆகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா வீட்டில் நீங்கள் இந்த ஆர்சிசி வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா அதிகமான காஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு எக்யூப்மெண்ட் எதனா லீக்கேஜ் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாலையும் இது உங்களுடைய எல்லா சர்க்யூட்டுமே ரன்னிங்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் எம்சிபிசி மட்டும் மெயின் சப்ளைவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதனால் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கரண்ட் அந்த 10 amps எம்சிபின்னா அந்த 10 amps வரைக்கும் கரண்ட் போனால் மட்டும்தான் ட்ரிப் ஆகும். மற்றபடிக்கு என்ன ஆனாலும் ட்ரிப் ஆகாது. ஒரு ஹியூமனே ஷார்ட் சர்க்யூட் உள்ள போனால் கூட அது ட்ரிப் ஆகாது. அந்த குறிப்பிட்ட 10 amps ரீச் ஆனால் மட்டும்தான் ட்ரிப் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஷாக்குக்கே இப்போது நான் ரிட்டர்ன் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரல் இப்போ ஃபேஸ் லைன் என் பாடியில் வந்துட்டு நியூட்ரல் சப்ளை வந்து எர்த்து மூலிமா ரிட்டர்ன் சப்ளையாக போகுது. அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சப்ளை இந்த ஆர்சிசி மூலிமா ரிட்டர்ன் போகாது. அதனால பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மனுஷன் மூலிமா ரிட்டர்ன் சப்ளை எடுத்துக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து உயிர் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி மெயினாக ஹோம் அப்ளையன்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூமன் ப்ரொடெக்ஷன் ஈஸியாக ஷார்ட் சர்க்யூட்டு இல்லை ஷாக்கு ஒரு மனுஷன் போய் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறான்னா இல்லை ஷாக்கிங் குரு ஆகிறான்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். அதாவது ரொம்ப குறைஞ்ச டேமேஜோடு நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா மொத்தமாக நிறைய ஷாக் அடித்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இதே பார்த்தீங்கன்னா நான் எர்த்துக்கு நான் கனெக்ட் பண்ணேன்னா என்னோட மெயின் ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும். அதனால நான் எடுத்து கனெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு வர எம்சிபி வந்து ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராக்டிக்கல் நான் போல் இதோட நான் டெமோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.